வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். முத்தலாக் கூறியதாக முஸ்லிம் ஆண்கள் மீது இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன? மத்திய அரசிடம் விவரங்களை கேட்டது உச்சநீதிமன்றம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தில் கெஜ்ரிவால் பதற்றம் அடைந்து உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆபரணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்கப்படும். பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவு. திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக உயர்த்தப்பட்ட நிதி உதவிகளுக்கான வரி வேலைகளை கோவில் நிர்வாகிகள் பூசாரிகளிடம் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியீடு. மேட்டுப்பாளையம் ஆணவ இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்திற்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் நீதிபதி விவேகானந்தன். 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜப்பானில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 80 ஆண்டுகள் நிறைவு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஹிரோஷிமா, நாகாசாகி மேயர்கள் அழைப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். முத்தலாக் கூறியதாக முஸ்லிம் ஆண்கள் மீது இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன என்ற விவரங்களை மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது. முஸ்லிம் சமூகத்தில் மனைவிக்கு 3 முறை தலாக் என்று கூறி கணவன்மார்கள் விவகாரத்து செய்யும் வழக்கம் இருந்து வந்தது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டில் மத்திய அரசு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்ததை அடுத்து 3 முறை தலாக் கூறி விவகாரத்து செய்யும் முஸ்லிம் ஆண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்நிலையில் முத்தலாக் தடை சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம் அமைப்புகள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதி சஞ்சய் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த விவகாரத்தில் இதுவரை எத்தனை வழக்குகளை பதிவு செய்யப்பட்டு உள்ள விவரங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தில் கெஜ்ரிவால் பதற்றம் அடைந்து உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் தனித்தனியே மோதுகின்றன. இந்நிலையில் வடக்கு கிழக்கு டெல்லி சட்டப்பேரவைக்கு உட்பட்ட கோண்டாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லியில் அமையவுள்ள பாஜக அரசு அனைத்து வாக்குறுதிகளையும் குறிப்பிட்ட நாட்களில் நிறைவேற்றும் என்றும் இதுவே மோடியின் வாக்குறுதி என்றும் தெரிவித்தார். மேலும் ஆம் ஆத்மியின் பொய்யான வாக்குறுதிகள் மக்களிடம் வேலை செய்யாது என்பது இங்கு கூட்டியுள்ள கூட்டத்தை பார்க்கும்போது தெரிய வருகிறது எனவும், ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்து டெல்லியை நவீனமயமாக்கும் இரட்டை என்ஜின் பாஜக அரசை மக்கள் விரும்புகிறார்கள் என்றும், டெல்லியில் பிப்ரவரி 5ஆம் தேதி ஆம் ஆத்மி விலகி பாஜக ஆட்சிக்கு வரும் என்றும் தெரிவித்தார். மேலும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தில் கெஜ்ரிவால் பதற்றம் அடைந்து உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆபரணங்கள், நிலப்பத்திரங்களை தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்க பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் உள்ளிட்ட பல்வேறு அசையும் சொத்துக்கள் பெங்களூர் நீதமான சவுதாவில் உள்ள அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளன. கர்நாடக அரசு வசம் உள்ள ஜெயலலிதாவின் ஆபரணங்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் கர்நாடக அரசிற்கு வழக்கு செலவு கட்டணமாக 5 கோடியை செலுத்திவிட்டு ஆபரணங்களை பெற்றுக்கொள்ள கடந்த ஆண்டு பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே சொத்துக்கள் தங்களுக்கே சொந்தம் என்று ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமாரனின் மகன் தீபக், மகள் தீபா ஆகியோர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் பெங்களூர் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தீபக், தீபாவின் மனுவை தள்ளுபடி செய்து கடந்த வாரம் கர்நாடகா நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வைர நகைகள், நிலப்பத்திரங்கள் உள்ளிட்டவைகளை பிப்ரவரி மாதம் 14, 15 தேதிகளில் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்க பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக
உயர்த்தப்பட்ட நிதி உதவி தலா 2,50,000 வீதம் மொத்தம் 62 கோடியே 50 லட்சத்திற்கான வரை வேலைகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்து சமய அறநிலைத்துறை தனது கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழக்குகள் நடத்துதல், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சீரிய முறையில் மேற்கொண்டு வருகிறது. மேலும் சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளையும் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. மேலும் 2021ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டிற்கான இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில் கிராமப்புற திருக்கோவில்கள் மற்றும் ஆதிதிராவிட பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோவில்களின் திருப்பணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவி தலா 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தியும் அதன் எண்ணிக்கையை தலா ரூபாய் 1000 இருந்து 1250 உயர்த்தியும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக உயர்த்தப்பட்ட நிதி உதவி தலா ரூபாய் 2,50,000 வீதம் மொத்தம் ரூபாய் 62 கோடியே 50 லட்சத்திற்கான வரை வேலைகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு, தலைமை செயலாளர் முருகானந்தம், திருவண்ணாமலை ஆதீனம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், பேரூர் ஆதீனம் தவத்திரு சாத்தலிங்கம் மருதாச்சலம் அடிகளார், மயலம் பொம்மபுர ஆதீனம் தவத்திரு சிவஞான பாலசுவாமிகள், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகூபசாமிகள், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வருகிறது. கடந்த 14ஆம் தேதி துவங்கிய கும்பமேளா அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற உள்ளது. கும்பமேளா நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். இந்நிலையில் அமாவாசை தினமான இன்று அதிகாலையில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயங்கி கீழே விழுந்தனர். கீழே விழுந்தவர்கள் மீது சிலர் ஏறி சென்றதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் அனைவரையும் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் பலர் காயமடைந்து உள்ளதாகவும் செய்தி முகமைக்கு அளித்த பேட்டியில் அப்பகுதியில் பணியாற்றி வந்த மருத்துவர் AFP தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் ஆணவ இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்திற்கு வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். 2019ஆம் ஆண்டு கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனகராஜ், வர்ஷினி பிரியா ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கனகராஜின் அண்ணன் வினோத்குமார் என்பவர் சாதியை குறிப்பிட்டு கனகராஜை வெட்டி கொலை செய்தார். அதனை தடுக்க வந்த வர்ஷினி பிரியாவிற்கும் அருவாள் வெட்டு விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்த வர்ஷினி பிரியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் வினோத் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த கந்தவேல், சின்னராஜ், ஐயப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த 23ஆம் தேதி வினோத்தை தவிர இதர 3 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் குற்றவாளி வினோத்திற்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். வினோத்குமார் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சாகும் வரை தூக்கு என்கிற தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 302 பிரிவின் கீழ் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவில் தண்டனை தேவையில்லை என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த தீர்ப்பு ஆணவ படுகொலை செய்யக்கூடிய சாதி வெறியர்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் புரிபவர்களை சாதியின் பெயரால் வன்முறைக்கு ஆளாக்கப்படுபவர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்க முடியும். இந்த வழக்கை மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்தியாவில் நடைபெறுகிற சாதிய ஆணவ படுகொலைகளை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக
சிறப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறோம். தூத்துக்குடியில் மீன்வளத்துறை இணை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பயிற்சி மையத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடத்தினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் மூலம் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் மீன்வளத்துறை இணை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 5 கோடி மதிப்பீட்டில் பயிற்சி மையத்துடன் ஒருங்கிணைந்த அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதேபோன்று திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் 21 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள படகு கட்டும் தளத்தையும் மீன் இறக்கும் தளத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதன் எதிரொலியாக தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு அலுவலகம் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மீன்பிடி தளத்தையும் அமைச்சர் கீதா ஜீவன் பார்வையிட்டார். குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் 11வது ஆண்டு குடும்ப விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் 11வது ஆண்டு குடும்ப விழா மற்றும் இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு நந்தம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியின் நாடார் சங்க தலைவர் குமார் தலைமை தாங்கினார். விழாவில் பங்கேற்றவர்களை காங்கிரஸ் கட்சியின் வட்டார துணைத் தலைவர் வேல்முருகன், கார்த்திக் ஆகியோர் வரவேற்றனர். நாடார் சமுதாயத்தின் சார்பில் நடைபெற்ற குடும்ப விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ், மாநில பொதுச் செயலாளர் VLC ரவி, நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் SM முத்துராமன் ஆகியோர் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் மணிமங்கலம் தலைவர் ஐயப்பன், குன்றத்தூர் நகர்மன்ற உறுப்பினர் மெஸ்தி எஸ்தர் ராணி, ரவி ஆகியோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் நாடார் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பரிசுகளை வழங்கினர். தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தின் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 23,50,000 மதிப்பீட்டில் 23 கிலோ 48 கிராம் உயர் ரக கஞ்சாவை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தின் மூலம் பெருமளவில் உயர் ரக கஞ்சா போதைப் பொருட்களை கடத்தி வரப்பட்டதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தனிப்படை அமைத்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு தாய்லாந்து நாட்டிலிருந்து வரும் அனைத்து விமானங்களையும் தீவிரமாக கண்காணித்தனர். அதன்படி தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமானத்தில் வந்த பயணிகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பரிசோதனை செய்தனர். அப்போது தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தின் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 23,50,000 மதிப்பீட்டில் 23 கிலோ 48 கிராம் உயர் ரக கஞ்சாவை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட பெண் பயணி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே மத்தகதியில் நடைபெற்று வரும் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்தின் பணிகளை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ரயில்வே அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்து இணைப்பு பாலத்தின் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே மீஞ்சூர் காட்டூர் சாலையில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கட்டுவதற்காக மேம்பாலம் கட்டும் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், அலுவலகம் செல்வோர், வியாபாரிகள், நோயாளிகள் செல்லும் ஆம்புலன்ஸ் என அனைத்து தரப்பினரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பாதிப்படைந்து வருகின்றனர். இதனிடையே அண்மையில் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே கேட்டின் உயரத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி குறைக்கப்பட்டதால் ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ள நேரத்தில் இருசக்கர வாகனங்கள் கேட்டிற்குள் புகுந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையின் பேரில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், சென்னை கோட்டர் ரயில்வே மேலாளர் விஸ்வநாத் ஆர்யா ஆகியோர் மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் ரயில்கள் கடக்கும் நேரத்தில் மூடப்பட்டிருக்கும் ரயில்வே கேட்டில் காத்திருக்கும் வாகனங்களை பார்வையிட்டு
தீர்வு காண்பதற்காக ரயில்வே உயர்மட்ட பாலத்துடன் சாலையை இணைப்பதற்கான பாலத்தின் பணிகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆலோசனை நடத்தினார். அப்போது பாலத்தின் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பணிகள் விரைந்து முடிக்கவில்லை என்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தெரிவிப்போம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். நியாயப்படி பார்த்தா அந்த மேலே அந்த பிரிட்ஜை போட்டதுக்கப்புறம் தான் இந்த எல்சியோட எல்லா விஷயமும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பட் அவங்க மேலே அதை போடாமலே பண்ணதுனால இன்றைக்கி டூ வீலரும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால மக்களுடைய பிரச்சனைகள் வந்து ஓவராக இங்கே நிறைய ரொம்ப சீரியஸ் இஷ்யூ கூட ஆகிட்டுருக்கு. சில பேரால் வந்து இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் கூட எடுத்துகிட்டு போக முடியாத, இல்லை குழந்தைங்கள பைக்கில் கூட டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருந்தது. அதனால் இன்றைக்கி நான் வந்து நம்ம டிஆர்எம் அவருக்கு வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொன்னபோது நான் சைட் விசிட் பண்ணுறேன், அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்து வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் கலந்து ஒரு சைட் விசிட் பண்ணோம். அதில் வந்து அந்த ரயில்வே இதுக்கு பக்கத்தில் இமீடியட்டாக வந்து நம்மளுடைய டூ வீலர்கள் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சப்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லும்பொழுது அதை உடனே பண்ணணுன்ற ரிக்வெஸ்ட்டை நான், நம்ம தலைவர் அம்மா, அப்புறம் எம்எல்ஏ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ரிக்வெஸ்ட் வச்சோம். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக புகையான் பூச்சி தாக்கிய நெல் பயிர்களுக்கு நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் எனவும் போதிய நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த பருவமழையின் தாக்கத்தால் நடப்பு சம்பா பருவத்தில் சாகுபடி செய்த நெற்பயிர்கள் புகையான் பூச்சி தாக்கியதில் வயல்களில் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடக்கின்றன. மேலும் போதிய மகசூல் இல்லாமல் எஞ்சிய நெற்பயிர்களை இயந்திரத்தின் உதவியுடன் அறுவடை செய்ததால் வாடகை கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் எனவும் போதிய அளவிற்கு நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். கடலூர் அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்தும் அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை குண்டுகட்டாக காவல்துறையினர் தூக்கி சென்ற சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. கடலூர் ஒன்றியம் நெல்லக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட மலையடிக்குப்பம், கொடுக்கன்பாளையம், பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்காக ஆக்கிரமித்து உள்ள இடங்கள் அகற்றப்படும் என பொதுமக்களிடம் வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அளித்தனர். கால அவகாசம் முடிந்த பின்னர் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையிலான வட்டாட்சியர் பலராமன், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முற்பட்டனர். அப்போது ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் பெண்களை கைது செய்து வேனில் அனுப்பி வைத்துவிட்டு நிலப்பகுதியில் உள்ள முந்திரி மரங்கள் உள்ளிட்டவற்றை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் வருவாய்த்துறையினர் அகற்றினர். அப்போது மறுபரிசீலனை செய்து தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் என பொதுமக்கள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தனர். செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே சோதனையில் ஈடுபட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை பிரிவு காவல்துறையினர் கஞ்சா கடத்தி வந்த இளைஞரை கைது செய்து அவரிடம் இருந்த 22 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த பயணி ஒருவரை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டதில் பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி வந்ததும் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த 22 கிலோ கஞ்சாவை சிறு சிறு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரின் பையில் இருந்த 22 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த சிலம்பரசன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூரில் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற 36வது சாலை பாதுகாப்பு மாத விழா விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா கொடியசைத்து துவங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் பசுபதிபாளையம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு கரூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா கொடியசைத்து துவங்கி வைத்தார். பேரணியில் அனைவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாணவர்கள் ஊர்வலமாக சென்று
பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழிப்புணர்வு பேரணியில் முன்னதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா மாணவர்கள் முன்னிலையில் விழிப்புணர்வு உரையாற்றினார். இதில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ், கல்லூரி முதல்வர், போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். புளியரை அருகே இடத்தின் பிரச்சினை தொடர்பாக தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் திமுக மாவட்ட துணை செயலாளர் கென்னடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் மனு அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியரை அருகே உள்ள தாட்கோ நகர் பகுதியை சேர்ந்தவர் தனபாக்கியம் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் திமுக மாவட்ட துணை செயலாளராக உள்ள கென்னடி என்பவர் தன்னுடைய இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் எனவும், இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். மேலும் தன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என கூறி வரும் திமுக மாவட்ட துணை செயலாளர் கென்னடி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தனபாக்கியம் வலியுறுத்தினார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய முறையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் என்றும் தனபாக்கியம் தெரிவித்துள்ளார். மாவட்ட துணை செயலாளர் மு கென்னடின்னு சொல்லுதாப்புல, நான் என்னனாலும் பண்ணுவேன், உன்னையால ஒரு மைத்தையும் புடுங்க முடியாது, நீ கலெக்டர்னாலும் போ அப்படின்னு சொல்லுதாப்புல. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அதே சமயம் என்னைய கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணதாங்க. நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கு வீட்டுக்காரர் கிடையாது. 2 பெண் குழந்தைகள் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு 21 வயசு, ஒரு பொண்ணுக்கு 19 வயசு. ஆனால் இப்போதைக்கு என் கூட இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். அதனால இவங்க என்னை கொலை செய்யறதுக்கு உன்னை வீட்டை விட்டு நான் காலி பண்ணுவேன், இல்லாட்டி நீயே தற்கொலை பண்ணுன்னு என்னை மிரட்டுதாங்க. இதை நீங்கள் தான் எனக்கு கேட்டு தருமாறு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். இது சம்மந்தமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் புளியரை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க எந்த விசாரணையும் பண்ணலை, எனக்கு இப்போ வரைக்கும் எந்த முடிவும் அவங்க சொல்லலை. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதையும் மீறி எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அவர் தான் பொறுப்பு. எனக்கு அவர் ஆளுங்கட்சியில் இருக்கேன், நான் என்னனாலும் செய்வோம்னு என்கிட்ட துணிஞ்சு சொல்லுதாரு. கிளையூர் அருகே தனியார் கல்லூரியில் மகளிர் சுய உதவி குழுவினர் உற்பத்தி செய்து காட்சிப்படுத்திய கண்காட்சியை திட்ட இயக்குநர் ரூபன்ராஜ் குத்துவிளக்கேற்றி வைத்து துவங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் கிளையூர் அடுத்த ஈசனூரில் செயல்பட்டு வரும் ஆரிபா தொழில்நுட்ப பொருளியல் கல்லூரியில் கல்லூரி சந்தை திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுவினர் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சி துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை கல்லூரி சேர்மன் சுல்தான் நூல், ஆரிப்பின் மகளிர் திட்ட இயக்குநர் ரூபன்ராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து துவங்கி வைத்தனர். கண்காட்சியில் சில்லாளம்பட்டி சேலைகள், ஈரோடு மஞ்சள், பவானி ஜமுக்காலம், சிறுதானிய உணவுப் பொருட்கள், ஆர்கானிக் காய்கறிகள், தேன், பனை ஓலைகள் செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. கண்காட்சியை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு பொருட்களை வாங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் கிப்சன் சாமுவேல், உதவி திட்ட அலுவலர்கள் சந்திரசேகரன், சண்முக வடிவேல், சரவணன், மாவட்ட வள பயிற்றுக்காளர் ஸ்ரீரங்கபாணி, சுகந்தி மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட அங்கப்பன் நகர், சாரதா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பூமி பூஜை செய்து வைத்து சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் துவங்கி வைத்தார். ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் பல்வேறு மேம்பாட்டு திட்ட பணிகளுக்காக மாநில நிதி ஆணையத்தின் கீழ் 1,80,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசின் திட்ட பணிகளுக்காக ஓமலூர் அண்ணா சிலை அருகே தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பூமி பூஜை செய்து வைத்து அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் பழுதடைந்த சாலைகளை புதுப்பிக்கும் பணிகளை துவங்குவதற்காக ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து 5வது வார்டிற்கு உட்பட்ட அங்கப்பன் நகர், சாரதா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 4 மீட்டர் அகலத்தில் 800 மீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் ராஜேந்திரன் துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஓமலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் OM ரமேஷ் வழிகாட்டுதலின்படி பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன், துணை பேரூராட்சி தலைவர் புஷ்பா சண்முகம், திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ராமு சுப்பிரமணி, செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் தொடுத்த ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையில் தொடர்புடைய அதிகாரிகளை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருமயத்தில் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூரில் கடந்த 17ஆம் தேதி கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் தொடுத்த ஜெகபர் அலியை குவாரி உரிமையாளர்கள் மினி லாரியை ஏற்றி கொலை செய்தனர்.
இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், கொலையில் தொடர்புடைய காவல்துறையினர் மீதும், வருவாய்த்துறையினர் மீதும், கனிம வளத்துறை அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஜெகபர் அலி கொலை வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகளை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தமிழக அரசு சேர்த்திடு சேர்த்திடு வட்டாட்சியர் புவி அரசனை, கனிம வள அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை கொலை வழக்கில் சேர்த்திடு. ஈழத் தமிழர்களுக்காக உயிர் நீத்த முத்துக்குமரனுக்கு உருவ சிலை அமைக்க வேண்டும் என்று சென்னை கொளத்தூரில் முத்துக்குமரனுக்கு நடைபெற்ற 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வணிகர் சங்க கட்டமைப்பினர் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர். இலங்கை தமிழர்களுக்காக போராடிய உயிர் தியாகம் செய்த திரு முத்துக்குமரனின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை கொளத்தூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை பெரம்பூர் கொளத்தூர் வியாபாரிகள் சங்க தலைவர் மற்றும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரவையின் கலந்து கொண்டு முத்துக்குமரனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்க மரியாதை செலுத்தினர். அப்போது முத்துக்குமரனுக்கு சிலை அமைக்க வேண்டும், சாலைக்கு முத்துக்குமரன் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அனைத்து வணிகர் சங்க கட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். கேரளாவில் 1.5 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன முதியவரை கண்டறிந்து அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து பெருந்தன்மையுடன் கோட்டயத்திற்கு அனுப்பி வைத்த திருமங்கலத்தை சேர்ந்த காவல்துறையினர் ரங்கராஜனை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அடுத்த ஆவியூர் காவல் நிலையத்தில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த ரெங்கராஜன் காவல்துறையராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பணி முடிந்து வீட்டிற்கு சென்றபோது சாலையின் ஓரத்தில் வயதான முதியவர் கிழிந்த ஆடைகளுடன் பசியால் சோர்ந்து இருப்பதை கண்டு அவரிடம் விசாரணை நடத்தினார். அப்போது கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்த முரளி என தெரிவித்தார். உடனே காவலர் ரெங்கராஜன் தனது இருசக்கர வாகனத்தில் முதியவர் முரளியை அழைத்து சென்று குளிக்க வைத்து அணிவதற்கு புதிய ஆடைகளை வாங்கி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து உணவு சாப்பிட்ட பின்னர் மதுரை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து சென்று 500 ரூபாயும் கையில் கொடுத்து கேரளா செல்லும் பேருந்தில் அனுப்பி வைத்ததுடன் ஓட்டுநரிடம் கோட்டயம் காவல் நிலையத்தில் முதியவரை பத்திரமாக ஒப்படைத்து விட வேண்டும் என சொல்லிவிட்டு ரெங்கராஜன் சென்றார். கோட்டயம் காவல் நிலையத்திற்கு சென்ற முதியவர் காவலர் ரெங்கராஜன் செய்த உதவிகளை கோட்டயம் காவல் நிலையத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து கோட்டயம் காவல்துறையினர் முதியவர் முரளியை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து 1.5 வருடங்களுக்கு முன்பு கோட்டயம் பகுதியில் காணாமல் போன முதியவரை பெருந்தன்மையோடு மீட்டு சகல வசதியும் செய்து கொடுத்து உறவினர்களிடம் ஒப்படைத்த மதுரை மாவட்ட திருமங்கலத்தை சேர்ந்த காவலர் ரெங்கராஜனை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தை அமாவாசை முன்னிட்டு திருவள்ளூரில் அமைந்துள்ள வீரராக பெருமாள் திருக்கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலை முதலே நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூரில் அமைந்துள்ள வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் தை அமாவாசை முன்னிட்டு விரதம் இருந்த பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தில் உயிரிழந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதற்காக திருவள்ளூர் மட்டுமல்லாமல் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து கோவில் வளாகத்தில் இரவு தங்கியிருந்து அதிகாலையில் எழுந்து திருக்குளத்தில் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மேலும் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு குற்றாலம் அருவிக்கரையிலும் கடையநல்லூர் பெரிய சுவாமி ஆண்டவர் கோவில் நதிக்கரையிலும் பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு விரதம் இருந்த பொதுமக்கள் குற்றாலம் அருவிக்கரையிலும் கடையநல்லூர் பெரிய சுவாமி ஆண்டவர் கோவில் முன்பு அமைந்துள்ள அனுமன் நதி கரையிலும் தென்காசி மாவட்டத்தில் ஓடுகின்ற நதிகளின் அருவியிலும்
பொதுமக்கள் புனித நீராடி தங்களின் முன்னோர்களுக்கு அரிசி பிண்டம் வைத்து ஓடுகின்ற தண்ணீரில் தர்ப்பணம் செய்தனர். அப்போது முன்னோர்களுக்கு செய்யும் பிரதிபலனாக கருதி எள்ளும் தண்ணீரையும் இறைத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். முத்தலாக் கூறியதாக முஸ்லிம் ஆண்கள் மீது இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன? மத்திய அரசிடம் விவரங்களை கேட்டது உச்சநீதிமன்றம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தில் கெஜ்ரிவால் பதற்றம் அடைந்து உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆபரணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்கப்படும். பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவு. திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக உயர்த்தப்பட்ட நிதி உதவிகளுக்கான வரி வேலைகளை கோவில் நிர்வாகிகள் பூசாரிகளிடம் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியீடு. மேட்டுப்பாளையம் ஆணவ இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்திற்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் நீதிபதி விவேகானந்தன். 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜப்பானில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 80 ஆண்டுகள் நிறைவு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு ஹிரோஷிமா நாகாசாகி மேயர்கள் அழைப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.